கண்ணியமான மேலானவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு தீனை பற்றி கவலைப்படக்கூடிய, தீனை பற்றி யாப்பப்படுத்தக்கூடிய, அல்லாஹ் தஆலாவுடைய திக்ரை உண்டாக்கக்கூடிய கண்ணியமான உயர்தரமான சபையில எங்களை உட்கார வச்சிருக்கிறார். முதலாவது ரப்புல் ஆலமீனுக்கு இந்த நியாமத்துக்காக ஷுக்ர் செய்யும். ஷுக்ர் செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? ஷுக்ர் செய்யறதுக்கு அல்லாஹ் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானா. பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களை படைத்தவன் பரிபாலிச்சு கொண்டிருக்கிறான். ஹயாத்தொன்று தந்திருக்கிறான். வெகு சீக்கிரத்தில் எங்களுக்கு மௌத்த தர இருக்கிறான். மௌத்து மிச்சம் தூரம் இல்லை, மிக மிக கிட்ட இருந்து கொண்டிருக்கு. இந்த துனியாவுடைய அலங்காரங்கள், இந்த துனியாவின் மீது இருக்கக்கூடிய மேலெண்ணங்கள், இந்த துனியாவிலே நாங்கள் போடக்கூடிய நீளமான திட்டங்கள் சமீபமாக இருக்கும் மௌத்தை விட்டு எங்களை மறக்கடிக்க செய்து கொண்டிருக்கிறது. எங்களோட திட்டம் ரொம்ப நீளமானது, மேலெண்ணம் ரொம்ப தூரமாக இருக்கு. ஆனா மௌத்து மிச்சம் கிட்ட இருக்கு. சுருக்கமான வாழ்க்கை. இந்த வாசலால் உள்ளுக்க வந்து இந்த வாசலால வெளியே போற மாதிரி தான் உலக வாழ்க்கை. ஒரு கதவால வந்து அடுத்த கதவால போறோம். அசானுக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில் உள்ள டைம் மாதிரி என்று சொல்லுவாங்க. அதான் பிறந்த உடனே வலது காதில அசான், இடது காதில இக்காமத். மௌத்தாயின் உடனே ஜனாதா தொழுகை. அப்ப இக்காமத்துக்கும் தொழுகைக்கு மத்தியில் இருக்கிற டைம் வித்தியாசம். இக்காமத்துனா தொழுவணும். இக்காமத் செல்லியாச்சு, இப்ப கபருக்கு போறது ரெடியாகிறது. மிக மிக சுருக்கமான வாழ்க்கை. மௌத்துக்கு நல்லா ஒரு வயசை நிர்ணயிச்சு வச்சதில்லை. 60 வயசு சுவர், 60ல தான் போவீங்க. அப்படி வைக்கிறத எல்லா வயசுலயும் பேசிக் கொண்டு இருக்கிறான். இப்ப இன்னைக்கு நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம், முசாக்கரா செய்யறோம். அடுத்த நிமிஷம் என்ன நிச்சயம் இல்லை, எந்த நிச்சயமும் இல்லை, யாருக்கும் இல்லை நிச்சயம். எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்றாங்க. மௌத்து உண்மைதான். எப்ப வரும்னு தெரியாது, எப்படியும் வரலாம், அடுத்த கட்டமும் வரலாம். எல்லாரும் சொன்னா ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் துனியாவுடைய மேலெண்ணங்களும் துனியாவுடைய அலங்காரங்களும் அதை மறக்கடிக்கிறது உள்ளது. எப்பயும் என வருதில்லை, அதை மறந்து செயற்படுறோம். இப்ப மௌத்தா போறது உறுதியாக தெரிஞ்சவர், அவருடைய உள்ளத்தில் ஆங்கிலத்தில் நம்பிக்கை நீக்குது, கபருடைய வாழ்க்கையில நம்பிக்கை நீக்கின்றா தயாரிப்ப நினைச்சி கவலைப்பட்டு கொண்டிருப்பார். சரியா தயாராக இல்லையே, ரெடியாக இல்லையே. இன்றைக்கு ராவைக்கு பொறிப்போ வைக்கிறார் ஒரு ஆள். எப்படி இல்லை அவருடைய தயாரிப்பு? எப்படி இன்றைக்கு இல்லை, பல நாட்களாக பல மாதங்களாக அவருடைய தயாரிப்பு பொறிப்போ போறார். அவ்வளவுதான். அது ஒரு தற்காலிகமான பயணம். ஆனா இது நிரந்தரமான பயணம். நிரந்தரமான பயணம். எங்களோட வாழ்க்கை அது சொர்க்கமா நரகமா என்று முடிவு செய்யப்படும் போது சீரியஸ் என்றால் அதுதான் சீரியஸ். உலகத்தில் உள்ள ஒன்றுமே சீரியஸ் இல்லை, அதுதான் சீரியஸான நிலைமை, பாரதூரமான நிலைமை. அதை நினைச்சுதான் மனுஷன் டென்ஷன் வைக்கும். மனுஷன் நாம எதை நினைச்சு டென்ஷனே வரக்கூடாதோ அதுல டென்ஷன் ஆகி தெரியும். எதை நினைச்சு டென்ஷனாக வேணுமோ அதை விட்டு எங்களுடைய உள்ளம் காலியாக இருக்கு, சிந்தனையற்று இருக்கிறது. சஹாபாக்களுக்கு இருந்த டென்ஷன் எல்லாம் அதை நினைச்சுதான், அதை நினைச்சு நினைச்சு அழுவாங்க. பயான் இல்லை, நாம சில வேலை பயான்ல எங்களுக்கு அழுவ வருது. சஹாபாக்கள் பயான் இல்லை, தனிமையிலே அழுவாங்க. அந்த டென்ஷன்ல நான் மௌத்தாயினா இந்த கபருடைய நிலை என்ன ஆகும்? அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு மனைவியுடைய மடியில படுத்து கொள்கிறான். வீட்டில கணவன் மனைவி மடியில தாங்கி கொள்கிறான். கண்ணால கண்ணீர் ஓடுது. பயானோடு நடக்கலாமே. பயான் எல்லாம் கல்விலையில், முழு திக்ரும் கல்விலையில், ஆகிரத்துடைய திக்ர், கபருடைய திக்ர். அதனால கண்ணால கண்ணீர் ஓடுது. அழுவீங்க. ஒரு ஆயத்தில் என்ன வச்சு, குர்ஆனுடைய ஒரு ஆயத்தில் என்ன வச்சு,
وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَقْضِيًّا. உங்கள எல்லாரும் சிராத் பாலத்துக்கு வந்தே ஆக வேண்டும். எல்லாரும் வந்தே ஆக வேண்டும். அல்லாஹ் தான் அதை முடிவு செய்து விட்டார், தீர்ப்பளித்து விட்டார். அல்லாஹ் முடிவு செய்து விட்டார். இதை பாரதூரம் ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்துட்டாரு, 6 வருஷம் சிறை தண்டனை. எப்படி ஒரு பாரமாயிருக்கு. ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்துட்டாருண்டா அது அதுல பாரம் தெரியும். அல்லாஹ் தஆலா தீர்ப்பு கொடுத்துட்டான், எல்லாரும் சிராத் பாலத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும். இதான் முடிவு, இதான் தீர்ப்பு. அப்ப நானும் போட்டானே வேணும். எனக்கு பயம் ஆகிது. இப்ப நான் போற நேரத்துல தாண்டுவேனா இல்லாட்டி கீழே கொடுத்துருவேனா, எதுல இப்பனும் தெரியும். இதான் டென்ஷன் ஆகும். தான் யோசிக்கணும். அன்பான சகோதரர்களே, அதனால அடிக்கடி எங்களுக்கு மத்தியில் ஆகிரத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்குது. இல்லாட்டி நாங்க மறக்கடிக்கப்படுவோம். துனியாவோட தன்மை மறக்கடிக்கிறது தான், மறக்கடிக்கிறது தான் அது தன்மை. அன்பான சகோதரர்களே, அதனால எங்களுடைய ஈமானுக்காக முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கும். ஆகிரத்துடைய முதலாவது மஞ்சள் கபூர்ல எங்களைய கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா எங்கள்கிட்ட 3 கேள்வி கேட்கப்படுது. கபூர்ல வைக்கிறேன்னு சொல்ல போகல, எங்களோட சிந்தனையில வரும் எப்பயோ நடக்க போற ஒரு விஷயம், எப்பயோ நடக்க போற ஒரு விஷயம், எப்பயோ நடக்க போற இல்ல. இப்ப மௌத்தாவினா நாளைக்கு இதே நேரம் எங்களுக்கு எல்லாம் முடிச்சு. இப்ப மௌத்தாவினா நாளைக்கு அசருக்கோ காலையில எடுத்துருவாங்க. இனி நாளைக்கு இந்த டைம்ல ஒழுங்கு வைக்கும். நான் இப்ப 3 கேள்வி எனக்கு கேட்கப்பட போகுது. 3 கேள்வி எங்களோட துனியாவோட கேள்வி இல்லை. எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, என்ன ஜப் செஞ்சீங்க, எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறீங்க, வயிற்றுக்கு எவ்வளவு சேர்த்து வச்சுட்டு வந்தீங்க, புள்ளைக்கு எவ்வளவு சேர்த்து வச்சுட்டு வந்தீங்க, என்ன பட்டங்கள் உங்களுக்கு சொந்தம், பதவிதாரர்களா இருந்திருக்கிறீங்களா, எதுவுமே இல்லை கேள்வி. 3 கேள்வியும் ஈமான பத்தி கேள்வி. ஈமானுடைய கேள்வி. மன் ரப்புக், உன ரப்பு யாரு? இந்த கேள்வியை சொல்லி தந்தீங்க. இந்த எக்ஸாம்பிள் கேள்வியை பதிலே சொல்லி தந்தீங்க. அப்ப இது அறிவான சொல்லிடாது. இந்த பதில் எல்லாம் சொல்லி தந்துதான் இருக்குது, அறிவான சொல்லிடாது. எங்கட பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் இருந்தா எவ்வளவு டென்ஷன் வீட்டுல, ஓ லெவல் எக்ஸாம்ல எவ்வளவு டென்ஷன். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கையில முடிவுல முதலாவது கட்ட முதலாவது மந்திரி சொன்னாங்க. சொல்வதை கேட்டு யாரு இந்த கபருடைய மந்திரில பாஸ் ஆகிட்டாரோ, வெற்றி அடைஞ்சிட்டாரோ, அதுக்கு பின்னால வாரது அதைவிட வெற்றியாக இருக்கும். யார் இதுல தோற்றுட்டாரோ அதுக்கு கூட வாரது இதை விட பயங்கரமா இருக்கும். அதனால தான் நான் தாடி நடையில அளவுக்கு அழுவுறேன் கபரை கண்டார். உஸ்மான் அலி சொல்றான், 2 ஹதீஸ் தான் நீங்க அழுவ வைக்கிறது. கபரை கண்டாலே தாடி நடையில அளவுக்கு அழுகுறாங்க. 2 ஹதீஸின் காரணமாக. ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ், 2வது ஹதீஸ் சொல்வதை கேட்டு இந்த கபுர மாதிரி ஒரு அசிங்கமான பயங்கரமான காட்சியை நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக பார்த்ததே இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் கேட்டேன். இந்த 2 ஹதீஸ் தான் கபரை கண்டாலே என்னை அழுக வைக்குது. எந்த அளவுக்கு அழுக வைக்குது? தாடி நடையில அளவுக்கு அழுக வைக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, முக்கியமான எக்ஸாம் நடக்க இருக்கிறது. பாஸ் ஆகியே ஆகும், இல்லாட்டி நிரந்தரமான தோல்வி, நிரந்தரமான தோல்வி. அதுபோல யாரும் கை கொடுக்கிறார் இருக்கு. யாருக்கு இந்த வாழ்க்கையில் அதிகமான நேரம் கொடுத்தேனோ, இந்த மனைவி, இந்த பிள்ளைகள் யாரும் கை கொடுக்க மாட்டார்கள். நான் சேர்த்து வச்ச கோடிக்கணக்கான சொத்துகள் அந்த கபர்ல கை கொடுக்காது. அது யாருக்கோ சொந்தமா பேசும். வேஸ்ட், நேரம் எல்லாம் அநியாயம். எக்ஸாம்ல ஃபெயிலான ஒரு கவலைப்படுவார். நேரத்தை இதுக்கெல்லாம் செலவழிச்சுக்கணும். இந்த கேள்விக்கு பதில தயாராகிறதுக்கு இதை தயாராக்காம கோடிக்கணக்கு சொத்துக்களை சேர்த்து, எத்தனை வீடுகள், எத்தனை வாகனங்கள், மனைவி, பிள்ளை பிள்ளை பிள்ளைட்டே ஓடினேன். இதுக்கு ஒரு சம்பாதிக்க கிடைக்கலே, சம்பாதிக்காம வந்துட்டேனே. யாரெல்லாம் எனக்கு கொஞ்சம் சைத்தாயா இதை சம்பாதிச்சுடுவாரு. பரிசியனா
நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன், நாங்க கொஞ்சம் பேருக்கு சாலிஹான அமல் செஞ்சு யகீன சம்பாதிச்சிடுவாரு. யா அல்லாஹ், யகீன் வேணும். இன்னைக்கு பதில் சொல்றது யகீன சம்பாதிச்சிடுவார், ஈமான்ல யகீன சம்பாதிச்சிடுவார். அன்பான சகோதரர்களே, கபூர்ல ஈமான் கேள்விக்கு பதில் சொல்ல வேணுமா? உலகத்துல ஈமானுடைய பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறது. உலகத்துல மக்கள் ரெண்டு விதமாக நாங்க இருக்கிறோம். ஒரு சாரார் ஈமானுடைய பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறாங்க, அல்லது ஈமானுக்கு மாசமா பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ரெண்டுலோடு நடக்கும். நாங்க நினைப்போம் நாங்க தான் மாசால அப்படி மாசமானு பேசுறதில்ல. செக் பண்ணிக்கிறோமா? செக் பண்ணாம தெரியல, அப்படி ஒண்ணு இல்லை எங்கள்கிட்ட. செக் பண்ண வேண்டும். செக் பண்ணது இல்லைங்களே. நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு, அங்க மன்றப்புகள்னு கேட்டு உங்களோட ஈமான் செக் பண்ணப்படும். அதுக்கு முன்னால நீங்க எங்கேயே செக் பண்ணிக்கோங்க. துனியால உங்களோட ஈமான், உங்களோட அமான்களை செக் பண்ணிக்கோங்க, உங்களே விசாரிச்சுக்கோங்க, என்ன தரத்தில் நீங்க ஈமான் நீங்க. அல்லாஹ் தஆலா எங்களை ஈமான உலக வாழ்க்கையில சோதித்து கொண்டிருக்கிறான். பாஸ் ஆகுறோமா ஃபெயில் ஆகுறோமா இங்கே முடிவு கிடைக்கிறது இருக்கு. ஆனா அந்த பார்வை எங்களுக்கு இல்ல சொல்லி விளங்க முடியல, அந்த வெளிச்சம் இல்லை. அன்பான சகோதரர்களே, உலகத்தில் அதிகமாக ரப்ப பத்தி பேசுறேன். அல்லாஹ் தஆலாட வல்லமைகள், பெருமைகள், மகத்துவங்கள், இதத்தான் அதிகமா பேசணும். துனியான மகத்துவத்தை பேசக்கூடாது. மன் ரப்புக்க என்ற கேள்விக்கு ரப்பி அல்லாஹ் பதில் சொல்றதுக்கு சிறந்த வழிமுறை தான். இங்க சொல்லிக்கொண்டே இருக்கணும் எல்லா இடத்துலையும். மன் ரப்பி, ஏன ரப்பு யாரு, ஏன ரப்பு யாரு, ஏன ரப்பு யாரு, இதத்தான் எல்லா இடத்திலும் நாம பேச வேண்டும். அப்படி பேசினவன்டா இன்ஷா அல்லாஹ் மௌத்துடைய நேரத்தில் சொல்லுவோம் லா இலாஹ இல்லல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் கபூர்ல சொல்லுவோம் ரப்பி அல்லாஹ். இதைத்தான் சொல்லி கொண்டார் உலகத்தில். அவர் சொன்னீங்க உலகத்துல எல்லாருக்கிட்டே தான் சொல்லி கொண்டார். வீட்டுல மனைவிக்கே சொன்னாரு ஏன் ரப்பு யாரு தெரியுமா? பிள்ளைகளே சொன்னாரு, பிள்ளைகளே எங்களோட ரப்பு யாரு தெரியுமா? அவனுடைய சக்தி தெரியுமா? அவனுடைய வல்லமை தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எவ்வளவு பெரிய உபகாரம் தெரியுமா? அவன் எங்களுக்கு என்னென்னலாம் உபகாரம் செஞ்சான் தெரியுமா? அவர் பிள்ளைகளை வச்சு சொன்னாரு, உள்ள மனைவிக்கு சொல்றாரு, பஜாருக்கு போனா அங்கே ஆச்சா சொல்றாரு, யாராவது இதுக்கு மாத்தமா பேசினா யாபப்படுத்துறாரு. அப்படி சொல்லாதீங்க, எங்களை ரப்ப தெரிகிறான், அவன் தான் எல்லாம் செய்யறான், அவன் விட்டு போட்டு நீங்க யார் யாரையோ சொல்றீங்க. நஷ்டத்தானவன் அவன், அந்த நஷ்டத்தை இல்லாமலாக்க சக்தி அவனுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. லாபத்தானது அவன், நோய சுமத்த எல்லா நிலைமையிலும் உருவாக்குறவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு. இதை பேசக்கூடிய முஸ்லிம்களாக உலகத்தில் இருக்கக்கூடிய 200 கோடி முஸ்லிம்கள் மாற வேண்டும். உலகத்துல கிட்டத்தட்ட 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். 200 கோடி முஸ்லிம்களும் ரப்பி அல்லாஹ் என்ற திக்ர் 24 மணித்தியாலம் கல்புல இருக்க வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் பேசக்கூடிய சந்தர்ப்பங்களில் அந்த திக்ர் தான் நாவா வெளியே வருது. அது தமிழ்ல பேசினாலும் சரி, அரபுல பேசினாலும் சரி, இங்கிலீஷ்ல பேசினாலும் சரி, என்ன பாஷையில பேசுங்க, ஐத கருத்து, ஐத சுருக்கம் ஏன ரப்பு அல்லாஹ் என்பதாக இருக்கும். முழு உலகத்துடைய ரப்பு அல்லாஹ் என்பதாக இருக்கும். ஐதா அவளை பேசின சுருக்கம். அல்லாஹ் தஆலா மறக்க மாட்டார் எந்த ஒரு முஸ்லிம். இன்றைக்கு நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வெளிப்படையில யாராவது ஒருவரால் ஒரு லாபம் உண்டாகுது, ஒரு பிரயோசனம் உண்டாகுது, நாம சொல்றோம் அவரால் தான் உண்டாகுது, அவர் நினைச்சா செஞ்சிருவாரு, அவர் நினைச்சா செஞ்சிருவாரு. எப்படி சொல்லிருக்காரு? அது ஈமானுக்கு மாற்றம். அவர் நினைச்சா யாரும் செய்ய முடியாது உலகத்துல. ஒரு ஆளுக்கெல்லாம் உலகத்துடைய ஆட்சியை கொடுக்கட்டும், அவர் நினைச்சு ஒரு சின்ன வேலையை கூட இந்த உலகத்துல செய்ய முடியாது. ரப்பு நாடம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். மக்களே, நீங்க ஒரு விஷயத்தை செய்யறதோட நீங்க செய்யறதை நினைக்கவே இல்லாது நான் நாடாம, எங்களோட ரப்பு நாடாம உலகத்தில் யாராக இருக்கலாம், அது ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கலாம், ஒரு வல்லரசுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி வைத்து உலகத்துடைய ஆட்சியே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்துக்கு மேல அதிகாரம்.
அவர் நாடின ஒரு சின்ன விஷயத்தை கூட ரப்புல் ஆலமீன் எங்களை ரப்பு நாடாம இந்த பூமிக்கு மேல் அவரால் செய்ய முடியாது. இப்படிதான் நாங்க பேச வேணும். நாங்க பேசுறோம், அதுக்கு மாற்றம். சிலது நாம இப்படி சொல்றோம், சில செல்வந்தர்களை பார்த்தோம், அவருக்கு என்னப்பா ஆகிறது, அவர் நினைச்சா செஞ்சிடே. எதை வச்சு சொல்றோம்? வேண்டிய மாதிரி தள்ளி அவர் நினைச்சா செஞ்சு, தள்ளி இருந்தா நினைச்சா செஞ்சிடலாமா? ரப்பரோடு இருக்கிறார், அவருடைய கொண்ட்ரோல தான் இந்த பூமி இருக்குது, அவருடைய கொண்ட்ரோல தான் வானம் இருக்குது, இந்த தூண்கள் எல்லாம் அவருடைய கொண்ட்ரோல் இருக்குது, இந்த பேன்கள் அவருடைய கொண்ட்ரோல் இருக்குது. நாங்க இங்க இருக்கக்கூடிய எல்லோருடைய முழு உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுடைய கல்வும் அவருடைய கொண்ட்ரோல் இருக்குது. ஏன கை அவருடைய கொண்ட்ரோல் இருக்குது, என்னுடைய நாவு அவருடைய கொண்ட்ரோல் இருக்குது, என்னுடைய கால்கள் அவருடைய கொண்ட்ரோல் இருக்குது. நாடினா நாவை பேச வைப்பான், நாடினா ஊமையாக்கிடுவான், நாடினா கால்களை நடக்க வைப்பான், நாடினா சக்தியை இல்லாமலாக்கிடுவான். யாருக்கு கொடுக்க? யாருக்கு கொடுக்கிற? யாருக்கு கொடுக்கிற? அன்பான சகோதரர்களே, இதுதான் பேசப்படவே, எல்லா இடங்களிலும் பேச வேண்டியது. சிந்தனையோடு இருக்கணும் இந்த விஷயத்துல. இது பயானுக்கு பேசுற தலைப்பில்லை, இது ஒரு ஈமான்தாரியுடைய கல்விலே எப்பொழுதும் இருக்க வேண்டிய சிந்தனை. அவருடைய நாவால் எப்பொழுதும் இதுதான் வெளியாக வேண்டும், இதற்கு மாற்றமாக வெளியாகிவிடக் கூடாது எப்பொழுதுமே. இதை பயானம் நினைக்க வேண்டாம், இது பயான் இல்லை, எல்லாருடைய கல்வியில் இருக்க வேண்டியது. அது வாரத்துக்காக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அதை பாதுகாக்கிறதுக்காக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படியாப்பட்ட ஒரு பேச்சு யாராவது பேசுறாங்களா, சந்தோஷமாக காது கொடுத்து கேட்க வேண்டும். ஏன்னா அதான் இந்த ஈமான் கூடும். எந்த அளவுக்குன்னா உலகத்தில யாருக்கும் எதையும் செய்ய அணுவளவு சக்தி கிடையாது. நபிமார்கள் கூட அவர்களால் நினைத்த ஒரு சின்ன காரியத்தை கூட அல்லாஹ் தஆலா நாடாமல் செய்ய முடியாது. மலக்குமார்கள் கூட செய்ய முடியாது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட செய்ய முடியாது. அதனால நாங்க துஆ கேட்க போகல, அல்லாஹ் தஆலா கேட்க கூடாது. இப்படி யா அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு எங்களுக்கு உதவி செய்வாயா, அல்லாஹ் தஆலா எவ்வளவு மலக்குமார்கள் எங்களுக்கு உதவி செய்வார். எங்கெங்கெல்லாம் மலக்குமார்களை கொண்டு உதவி செய்யப்பட்டீங்களோ அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்களுக்கு பக்கம் தேவைப்பட்டு அல்லாஹ் தஆலா சொல்லல, மலக்குமார்களே ஏன் அடியார்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் பேசி நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு வாங்களே, அல்லாஹ் தஆலா அப்படி எங்கேயுமே சொன்ன வரலாறு. ஆனா சில விவாதத்துகள் இப்படி இருக்குது, சில மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா கேட்பாங்க, யா அல்லாஹ் ஒரு அடியான் உன்னை அழைக்கிறார், அவருக்கு சிறுமம் செய்யறதுக்கு என்னை நீ பொறுப்பாக்கியா. மலக்குக்கு தான் தேவை அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு சிறுமம் செய்ய வேண்டும் என்கிறது. அல்லாஹ் தஆலா தேவையில்ல, அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு சிறுமம் செய்ய மலக்குமார்கள் வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மலக்குமார்களை பார்த்து சொன்னாங்க, அம்மா இலைக்கப்பதா, நெருப்புக்கு போய் கொண்டிருக்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? தேவையில்லை நீங்க ஹெல்ப் பண்றது. நீங்க யாரு? நீங்க அல்லாஹ் இல்லை. மலக்குமாரை பார்த்து சொன்னாங்க, அம்மா இலைக்கப்பதா, அவனோட பக்கம் தேவையில்லை இருக்கு. தேவையில்லைன்னு சொல்ற நேரமா அது நெருப்புக்கு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சுத்தமான ஈமான், கலப்படமற்ற ஈமான், 100க்கு 100 100% உள்ளத்துல அல்லாஹ் அவனை கொண்டு எனக்கு எதை சாதிக்கிறான், வேற யாரும் தேவை. ஏன்னா கல்வியில் அவன் மட்டும். அன்பான சகோதரர்களே, இந்த ஈமானுடைய விலகினம் இன்றைக்கு அப்பாபுகளை சொல்லிக் கொண்டே, அவனை கொண்டு நடக்குது, இவனை கொண்டு நடக்குது, இவன் நினைச்சா செய்வான், அவன் நினைச்சா செய்வான், இது நடந்தா அப்படி ஆகிரும், அப்படி நடந்தா இப்படி ஆகிரும். இன்ஷா அல்லாஹ் ஒரு வார்த்தை வருகிறது. முஸ்லீம்கள் தான் பேசிக் கொண்டீங்க, 4 பேர் 5 பேர், கொஞ்சம் உற்று நோக்கி கவனிச்சு பார்த்தா பேசுறாங்க நீண்ட நேரம், மனுஷியால கணக்கும், ஒரு இன்ஷா அல்லாஹ் வருதில்லை, அல்லாஹ் அந்த பேரே வருதில்லை. ஒரு முஸ்லீமுடைய பேச்சில் அல்லாஹ் அந்த பேர் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். சும்மா பேசினால் அல்லாஹ் அல்லாஹ் வரும், வெளியில வரும். நடந்து முடிஞ்சதை பேசினா சொல்லுவாரு, மாஷா அல்லாஹ் அப்படி நடந்துச்சு, அல்லாஹ் தஆலா ஏற்பாடு இப்படி நடந்துச்சு, அல்லாஹ் நாடினான் அப்படி நடந்துச்சு. என்ன சொல்றோம்? நான் இப்படி செஞ்சே அப்படி அப்படி ஆகுது, ஏண்ட பிளேன் நான் கீழ பிளேன் தான் அப்படி நடந்துச்சு, அல்லாஹ் தஆலா வந்தாச்சு. இவட பிளேன், இவருடைய திட்டம், இவருடைய அறிவு, இவருடைய நுணுக்கம், இவருடைய சொத்து செல்வம், இவருடைய அதிகாரம், இவருடைய பட்டம் பதவி,
அதை கொண்டு நடந்துச்சு. அல்லாஹ் தஆலா மறந்துச்சு. இப்ப வரப்போற விஷயத்தை அப்படித்தான் சொல்லுவார். இந்த விஷயமா அப்படி ஒரு அதிகாரி இருக்காரு, அவர்கிட்ட கொடுங்க எல்லாம் சரியாது. அதிகாரம் உள்ளவர் தானே, அவர்கிட்ட கொடுத்தா எல்லாம் சரியாது. அல்லாஹ் நாடிதான் சரியாகும் வருது. யார் அதிகாரியை நம்புறாரோ அவர்கிட்ட வராது, அல்லாஹ் நாடிதான் சரியாகும். அவர் முழுக்க நம்புறாரு இவர்கிட்ட போனா எல்லாம் சரியாது. அவரே பல பிரச்சனைகள் உடைகிறார். அல்லாஹ் தஆலா போங்க எல்லாம் சரியாகும். உங்களுக்கு 2 ரக்காத் சொல்லுங்க எல்லா பிரச்சனையும் சீராகிடும். கஷ்டமாகி வாயில வாழுங்க. அப்படி வந்தாலும் கேட்கிறவருக்கு கஷ்டமாகி அதை ஏற்றுக்கொள்ளும். அது எப்படி 2 ரக்காத் சொல்லுங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, நான் செய்வேன், நாங்கள் செய்வோம், அவர் செய்வார், இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்ற இந்த வார்த்தையிலே ஒரு சில நபிமார்கள்ட்ட ஒரு சில நேரங்கள்ல வெளிப்பட்ட பொழுது கூட அல்லாஹ் தஆலா அதை விரும்பவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுடைய தலைவர், அவங்கள்ட்ட குறைஷி முஷ்ரிக்கள் 3 கேள்வி கேட்டாங்க. அந்த 3 கேள்வியை சொல்லிக் கொடுத்தது யஹூதிகள். இந்த 3 கேள்வி கேளுங்க. குறைஷிகள் பேசி கேட்டாங்க யஹூதிகள்ட்ட, ஒரு தீர்ப்பொண்டு தாங்களே எங்களுக்கு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முடிவெடுக்கிறது வேணும், தடுமாற்றமா இருக்கு சொன்னாங்க. 3 கேள்விகள் கேளுங்க அவர்கிட்ட. அவர்கிட்ட 3 கேள்விகள் கேளுங்க. 3க்கு பதில் சொன்னாருன்னா அவர் நபி, அவரை நீங்க விப்பட்டுங்க. அவர் பதில் சொல்லலைன்னா அவர் நபி இல்ல, அவர் இட்டு கட்டுறவர். அப்ப நீங்க பார்த்து முடிவெடுங்க. ஒரு நல்ல தீர்க்கமான முடிவோடு கிடைச்சி முஸ்லிம்களுக்கு வந்தாங்க. அவங்கள்ட்ட நாங்க 3 கேள்வி கேட்போம். உங்கள்கிட்ட சொல்லுவீங்களா? நீங்க சொன்னீங்கன்னா அவரை நபியா நாங்க ஏற்றுக்கொள்வோம். ஆனல்லாம் மக்களுடைய ஹிதாயத்தில பேராவல் பேராசை கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த வார்த்தை எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். 3 கேள்வியா, அதுக்கு பிரச்சனையே இல்லை. எல்லாம் அறிஞ்சு அல்லாஹ் தஆலா அவர் சொல்லுவோம், பதிலா சொல்லிடுறேன். அவருக்கு ஹிதாயத் கிடைக்குதுன்னா எவ்வளவு சந்தோஷம். சரி, நான் நாளைக்கு சொல்றேன். உங்களுக்கு 3 கேள்வி கேட்டாங்க. ரூஹ் என்னது, துல்கர்னைனை பத்தி என்ன சொல்றீங்க, முன்னால வாழ்ந்த வாலிபர்கள் குகைவாசிகள், அந்த வாலிபருடைய செய்தி என்ன, அவருடைய விஷயங்கள் ஆச்சரியமான விடயங்கள் நடந்து அப்படிப்பட்ட அந்த வாலிபர்கள் அவங்களோட செய்தி என்ன. சரி, இந்த 3 கேள்விக்கு நான் பதில நாளைக்கு சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு சொல்றேன்னு அல்லாஹ் தஆலா மறந்து சொல்லல. அல்லாஹ் தஆலா யாக்கோத்தோடு தான் சொல்றார். இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்தார். ஆனா அல்லாஹ் தஆலா மறந்து சொல்லல. ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு இந்த 3 கேள்விக்குள்ளான பதில் தெரியாது. ஏன் நாளைக்கு சொல்றேன்னு சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா எனக்கு அறிவிப்பான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க அல்லாஹ் தஆலா புறத்தில் இருந்து. அப்ப அல்லாஹ் தஆலாவோட எனக்கு தான் சொல்றாங்க, அது எனக்கு தான் அந்த வார்த்தை வருது. ஆனாலும் அதை சொல்லும் பொழுது அல்லாஹ் நாடினால் நான் நாளை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். அதை மறந்துட்டாங்க. நாளைக்கு சொல்றேன். இந்த விஷயம் கல்புல மறக்கிறது, கல்புல திக்ரீங்கள் தான் 100%. அன்பான சகோதரர்களே, நாளை ஆகிட்டு அல்லாஹ் தஆலா அனுப்பல ஜிப்ரீல் வரையில அல்லாஹ் தஆலா அனுப்பாம என்ன நடக்க போது ரப்புக்கு மட்டும் தான் தெரியும், ஜிப்ரீலுக்கும் தெரியாது. 2வது நாள் வரல, 3 4 நாள் போகுது, பதில் சொன்ன பாடில 15 நாள் ஆகி மக்கள் பேசிக்கொண்டாங்க. முஸ்லிம்கள் பாத்தீங்களா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு சொல்றேன்னு சொன்னாரு. இன்றைக்கு 15வது நாள் ஆகி இன்னும் சொல்றாரு. இல்ல, எப்படி ஒரு சோதனை ஆகிறது. தாயிக்கு வந்த சோதனை, ஒரு தாயிக்கு வந்த சோதனை தாவத்துல எவர தாவத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஆனா அது தவறு. இன்ஷா அல்லாஹ் சொல்ல கிடைக்காது. நான் அப்படி ஒரு சூழ்நிலை எங்களை காலத்துல போனே நாங்க எவ்வளவு கவலைப்படுவோம். பாருங்களப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு தாவத் கொடுக்குறோம். அந்த தாவத்தை எங்களை தாவத்தை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி ஒரு சூழ்நிலையோடு அப்படி வருது. வரப்போல சரியான பாடமாகி வருது. ரிவாயத்துல வருது,
ஹத்தா ஷக்கஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உள்ளதெல்லாம் 15வது நாள்ல நெருக்கடியாச்சு. சரியான கவலை கூடி கவலையுடைய உச்சகட்டம். இப்பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி வைக்கிறார். 15வது சரி, சம்பவம் விரிவானது. 3 கேள்விக்கும் பதிலும் வந்து சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா ஒரு பாடத்தை படித்து கொடுத்தார். வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ذلك غدا இல்லா இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு பின்னால நீங்க ஏதாவது ஒரு விடை, அது பெருசா இருக்கலாம் சின்ன இருக்கலாம், லிஷைஇன் என்று சொல்ற அளவுல ஒரு அற்ப விடயம், ஒரு சின்ன விடயம், ஒரு சின்ன விடயத்தை கூட நீங்க நாளை செய்வேன் என்று இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் சொல்லவே வேண்டாம். ஒரு உறுதியான கட்டளை. லா தகூலன் என்றது ஏவல். எப்படிப்பட்ட ஏவல்னா உறுதியான ஏவல். நிச்சயமாக நீங்கள் இவ்வாறு சொல்லவே கூடாது. இதுக்கு பின்னால் ஒரு சின்ன விடயத்துக்கு கூட நாளைக்கு செய்வேன் என்று அல்லாஹ் நாடினார் என்று நீங்க சொல்லாம சொல்லவே கூடாது. அப்படி சொல்றீங்களே வெளிப்படையில அது தன்னுடைய செயல் மீது, தன்னுடைய முயற்சியின் மீது ஒரு நம்பிக்கை உண்டாகுவதை போல ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. அதனால இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொல்லுங்க. இதே மாதிரி சம்பவம் இன்னொன்று நடக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நடக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் முழு உலகத்துடைய ஆட்சியை கொடுத்திருக்கார். யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், முழு உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்டவரும் அல்லாஹ் தஆலா நாடாம அவர் நாடின ஒரு சின்ன விஷயத்தை கூட அவரால் செய்ய முடியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு முழு உலகத்துடைய ஆட்சி. அவருக்கு முன்னாலும் அப்படி ஒரு ஆட்சி கொடுக்கப்படவில்லை. கியாமத் நாள் வரை காட்டியும் அப்படி ஒரு ஆட்சி கொடுக்கப்பட மாட்டார். குர்ஆன் சொல்லிட்டார், அப்படி ஒரு ஆட்சி கிடைக்காது. சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஆட்சி? மனுஷனை மட்டும் இல்ல, ஜின்களை மாற்றி செய்கிறாரு. உலகத்துடைய ஆட்சி உலகத்துடைய மக்கள் மட்டும் இல்ல, ஜின்களை மாற்றி செய்கிறாரு, பறவைகளை மாற்றி செய்கிறாரு. பறவையுடைய பாசைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவ்வளோ தகமைகள் திறமைகள் எல்லாத்தையும் எல்லாம் தர கொடுத்திருக்கிறார். இவர் சொல்றாரு, இன்றைக்கு இரவு ஏற்ற 100 மனைவி இருக்கிறாங்க, 100 பேரிடத்துல நான் இன்றைக்கு போக போறேன், அவங்களோட ஒன்று சேர போறேன். அதனால 100 புள்ள கிடைக்கும், 100 புள்ள கிடைக்கும். ஒவ்வொரு பிள்ளையும் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக வரும். அஸ்பாபு சொன்னாரு, அஸ்பாபுடைய நபீஜாவை சொன்னாரு, இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டாரு. அப்படிதான் நாமளும் சொல்லி கொண்டிருக்கோம். எங்கட பேசே அப்படிதான் அநேகமா அஸ்பாபை சொல்றோம், நபீஜாவை சொல்றோம், அல்லாஹ் தாலா மறந்துடும். இப்படி செய்வோம் அப்படி ஆகிரும், அப்படி செய்வோம் இப்படி ஆகிரும், நீங்க இப்படி செய்ய அதெல்லாம் சரியாகிரும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் 100 மனைவி மாட்ட போறேன், 100 புள்ள கிடைக்கும். புள்ள கிடைக்கிறதுக்கு உண்டான அப்பா மனைவிமாரோட உண்டான உறவு. அவர் சொல்றாரு, இந்த உறவை நான் செய்ய போறேன், அதனால 100 புள்ள கிடைக்கும். அப்பாவை செய்ய போறேன், அந்த அப்பாவுடைய நபிதா வெளியாகும். மருந்து குடிக்க போறேன், சுகம் கிடைக்கும் என்று சொல்ற மாதிரி. அன்பான சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி அஸ்பாபை பூர்த்தியா செஞ்சாங்க. 100 பேர் போயிட்டாங்க, 100 மனைவியோட சேர்த்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா சக்தியை கொடுத்திருக்கிறான், பயன்படுத்திட்டாங்க. மனைவிமாறு நல்ல வாலிபமான மனைவிமாறு தான், எல்லாம் சரியா தெரியும். அஸ்பாப் எல்லாம் சாதனங்கள் எல்லாம் சரியாகிறது, சாதிக்க முடியல. நாம நினைக்கிறோம் சாதனங்கள் சரியா இருந்தா சாதிச்சிடலாம், சாதனம் இல்லாதான் சாதிக்கலாம். அதனால சாதனங்கள் கிடைப்பதே வாழ்க்கையின் வெற்றியை நினைக்கிறார்கள் மக்கள். நான் ஒரு செல்வந்தனாகிட்டா சரி, அது கூட நான் வெற்றிதான். சிலவன் நினைக்கிறான், நான் ஒரு ஆட்சியாளர் ஆகிட்டா அது கூட என் வாழ்க்கையில வெற்றிதான். நான் எப்படியாவது ஒரு மந்திரி ஆகிட்டா என் வாழ்க்கையில வெற்றிதான். நான் எப்படியாவது ஒரு பதவிதாரன் ஆகிட்டா நான் வாழ்க்கையில வெற்றிதான். எனக்கு நல்ல சொத்துக்கள் கிடைச்சா அது கூட எல்லாம் செஞ்சு கொள்ளும், எனக்கு அது கூட பிரச்சனையே இல்லை. சாதனங்கள் பெற்றுக்கொள்ளப்படுவது, கிடைப்பதை மக்கள் வெற்றி என நினைக்கிறார்கள். நிச்சயமாக அது வெற்றியே இல்லை என்பதை இந்த சம்பவம் மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்துக்காட்டுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்லாத என்ன சாதனம்? எல்லா சாதனமும் இருக்குது, எல்லா சாதனமும் இருக்குது. ஆனா சாதிக்க முடியல. 100 மனைவிமாரோட சேர்ந்து
ஒரு மனைவியை தவிர ஏனைய எந்த மனைவிக்கு பிள்ளை கிடைக்கிறது? ஒரே ஒரு மனைவிக்கு பிள்ளை கிடைக்குது, அதுவும் அரை குறை புள்ளியாத்தான் கிடையாது. என்ன ஆச்சரியம் இல்லையா? ஒரு ஊரு, ஒரு கிராமம் இருக்குது, கேள்விப்பட்டீங்களா? ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் மனைவிகளா தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு கிராமம் இருக்குமா? எல்லா பெண்கள் 100 மனைவிமாரோட சேர்க்கிறாங்க, 100க்குமே பிள்ளை கிடைக்காது. இவன் அப்பாவுல என்ன குறை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது? எல்லாம் தான் கொடுத்திருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சம்பவத்தை சொல்ல போகல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருந்தா அல்லாஹ் தஆலா 100 பிள்ளைகளை கொடுத்திருப்பான். ஒவ்வொரு பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு தியாகம் செய்த பிள்ளைகளாக அல்லாஹ் கொடுத்திருப்பான். வெச்சரியத்து நல்ல நியத்து, அல்லாஹ் தன்னோட தீனுக்காக நியத்து வச்சார். ஆனாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்தார், அல்லாஹ் தஆலா பாடுபடுத்தி கொடுத்தார். நீங்க நினைச்சதுனால செய்யலாது, நான் நினைக்காம எப்படி செய்யறது? எல்லாமே இது. அன்பான சகோதரர்களே, மிகப்பெரிய ஏமாற்றம் என்னன்னா, உலகத்துல நாங்க நினைக்கிறோம், முஸ்லிம்கள் சேர்ந்து நினைக்கிறோம், துனியா கிடைக்கிறது தான் வெற்றி. துனியா கிடைக்கவே, துனியா ஐக்கிறது இதுதான் வெற்றி. அதனால துனியா கிடைப்பது, துனியாட அதிகாரங்கள் கிடைப்பது, ஆட்சிகள் கிடைப்பது, பட்டங்கள் பதவிகள் கிடைப்பது, சொத்துக்கள் செல்வங்கள் கிடைப்பதை வெற்றியாகவும் அடைவாகவும் பார்த்ததுனால யார் யார் காபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அவங்களை பார்த்து அடைந்தவர்கள் என்பதாக நாங்கள் நினைக்கிறோம். அவங்க எல்லாம் அடைஞ்சவங்க. அவங்களுக்கு என்ன துனியா? அவன்கிட்ட துனியா என்ன மாளிகை, என்ன ஆட்சி, என்ன அதிகாரம், அவன்கிட்ட பவர் என்ன தெரியுமா? காபிர்கள் நாங்க பேசுறோம், நாங்க அதையெல்லாம் வெற்றியாக பேசுறோம். அதை வெற்றியாக நம்பினதனால அடுத்த விளைவு என்னென்றா எங்களுக்கு, நாங்க இப்ப ஆசைப்படுறோம் அதேமா எங்களுக்கு கிடைச்சா நல்ல. முஸ்லிம்களுக்கும் அப்படி கிடைச்சா, காபிர்களுக்கு கிடைச்சமாய் துனியா முஸ்லிம்களுக்கு கிடைச்சா, காபிர்கள் நீக்கிற அதிகாரமாய் முஸ்லிம்களுக்கு அதிகாரம் கிடைத்தா, அப்ப எவ்வளவு சாதிக்கலாம் முஸ்லிம்களுக்கு? முஸ்லிம்களுக்கு எவ்வளவு லாபம் உண்டாகும்? லாபம் உண்டாகிறது அதிகாரங்களால் அல்ல, லாபம் உண்டாகிறது ஆட்சியால் அல்ல. இப்படி ஆசை வைக்கிறது அந்நியவர்களுக்கு, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த துனியாவை அவர்களுக்கு என்று ஆக்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த துனியாவை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது முஸ்லிம்களாகிய நாங்கள் அதை பார்த்து ஆசைப்படுவது, அதை வெற்றியாக நம்பி அந்த வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது இருக்கிறதே, அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அது முஸ்லிம்களின் அழிவுக்கு காரணமாக மாறும். குர்ஆன் சொல்லுகிறது, காரூனுக்கு அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வம் இதை பார்த்து சில முஸ்லிம்கள் ஆசைப்பட்டாங்க. என்ன ஆசைப்பட்டாங்க? என்ன துனியா, என்ன ஆட்சி, என்ன சொத்து செல்வம், இதமா எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கு, இதமா துனியா எங்களையும் கிடைச்சா நல்லா இருக்கு. ஆசைப்பட்டவான யாரை பார்த்து, காபிரோ முஸ்லிமோ, ஒரு ஆள் மாஷா அல்லாஹ் நல்ல ஊடு, 2 தட்டு 3 தட்டு ஏசி, அப்படி இப்படி ஆசைப்பட்டவான். ஆசைப்படக்கூடிய பொருள் அல்ல அது. இதுதான் குர்ஆனுடைய ஹதீஸுடைய பேச்சு. ஆசைப்படுகிற சொர்க்கத்தை நிறுத்தி உலகத்தில் எதை பார்த்தாலும் இது அழிய போறது, இதுல பயணம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கு. அது எவ்வளவு பெரிய பில்டிங் ஆகிக்கிறான், அடிச்சுக்கிறான் பில்டிங் செல்லி வேலை செல்லவான முடிவார். அப்படி சொல்றதுக்கு தகுதியான ஒன்று இல்லை அந்த பில்டிங். அது சொல்லோட சொர்க்கத்தை மாளிகை பத்தி நல்லா சொல்லிக்கிறான், அதை பத்தி பேச டைம் இல்லை. இங்க பார்த்து பில்டிங் தெரியுமா, ஒரு ஆள்கிட்டே பேசுறோம், அவட்டே சொல்றோம், இவட்டே சொல்றோம், அடிச்சுக்கா பில்டிங். அது மண்ணோட மண்ணா போகுது. சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா அமைச்சு வச்சிருக்கிறது மண்ணால் இல்ல, தங்கத்தால, வெள்ளியால, சிமெண்டி. இங்க உள்ள சிமெண்ட் இல்ல, கஸ்தூரி தான் சிமெண்டி. எதை பத்தி பேசுவோம்? கஸ்தூரி தான் சிமெண்டி. சொல்லுங்க பாபா, எது தகுதி பேசப்படுறது? பெருமை அடிக்கப்பட எந்த பில்டிங் தகுதி? அதை பத்தி நாங்க பராமரிக்கும், அதை பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியா, தெரிஞ்சாலும் தெரியவே அது நினைவும் வருது. இந்த சொர்க்கத்துடைய மாளிகை தான் இந்த அறிய போறத பாக்கியமாக காரூனுடைய சொத்து செல்வத்தை பார்த்து ஆசைப்பட்டார்கள். இத மாதிரி எதிரையும் கிடைச்சா நல்லா இருக்குமே,
முஸ்லிம்கள் எங்களுக்கு கிடைச்சா நல்ல இல்லை. அல்லாஹ் தஆலா அந்த சொத்து செல்வத்துடைய நத்தீஜாவை வெளியாக்கினார். எங்கட பிரச்சனை என்னன்னா, நாங்க வெளிப்படையை தான் பார்க்கிறோம், அதனுடைய முடிவு என்னவாக போகிறது என்கிறத நாங்க பார்க்கறது கிடையாது. வெளிப்படையில அழகாகிறது, செழிப்பாகிறது, மலர்ச்சி ஆகிறது, விசாலமா இருக்குது, பொறுமதியா இருக்குது. அப்ப என்ன கிடைக்கிறது? அந்த முடிவு என்னவாக போகுது? நத்தீஜா என்ன? இது நத்தீஜா அழிவு. இந்த மக்கள் அப்படிதான் வெளிப்படையெல்லாம் பார்த்தாங்க. பஹரஜானா கௌமிஹி ஃபீ ஸீனதி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், காரூன் அவனுடைய பட்டாளத்தோட ரொம்ப வெளிப்படையான அலங்காரங்களோட பெருமையோட வெளியாகி போனான். காலல்லதீன யுரீதுன ஹயாத்த துன்யா, துன்யாவை நோக்கமாக உள்ளத்தில் கொண்டவர்கள் சொன்னார்கள், யா லைஸ லனா மிஸ்லமா ஊதிய காரூன், காரூனுக்கு கொடுக்கப்பட்டமா எங்களுக்கு இருந்தா நல்லா இருக்குமே. இன்னஹு லஹு ஹம்மின் அதீம், மிகப்பெரிய நல்ல பங்கு இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நத்தீஜா வெளியாகுது. இப்ப ஒரு காலத்துல என்ன வெளியாகுது? காரூனையும் காரூனுடைய சொத்து செல்வங்களையும் ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் பூமிக்குள்ள சுழிவாங்கினான். இதான் நத்தீஜா, கடைசி முடிவு. இப்ப நத்தீஜாவை கண்ணால கண்டாச்சு, கண்ணால பார்த்தாச்சு. இப்ப சொல்றாங்களாம் இந்தாக்கள், லௌலா மன்னல்லாஹு அலைனா லகஸஃப பினா, நல்ல காலம் அல்லாஹ் எங்களுக்கு தரல, நல்ல காலம் அல்லாஹ் தரல. அல்லாஹ் தராம இருந்தது அல்லாஹ் தஆலா எங்கள் மீது செய்த மிகப்பெரிய உபகாரம் என்று சொல்கிறார்கள் அவர்கள். உபகாரம் தந்தா இப்ப சொல்ற நல்ல உபகாரம். அல்லாஹ் பாருங்க, அள்ளி அள்ளி தாரான், அள்ளி அள்ளி தாரான்டா பயப்படணும். ஏன் தாரானோ தெரியா? பயப்படுது. செல்வந்தர்கள் பயப்படவே. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு செல்வந்தராக இருந்தார் என்று ஏமாந்துடாதீங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் செல்வந்தராக தான் இருந்தார், பயந்து கொண்டுதான் இருந்தார். சீரத்தை எடுத்து பாருங்க, காபாக்கள் வரலாறு எடுத்து பாருங்க. செல்வந்தராக இருந்தார் என்று மட்டும் பேசிக் கொள்றோம். செல்வந்தராகவும் பயந்து கொண்டு இருந்தார். எத்தனை தடவை அழுதுகிறார் அவரது சொத்து செல்வத்தை நினைச்சு. என்ன ஆகுமோ தெரியா இந்த ஆசிரத்துல? வானம் பானம் என்றால் இவ்வளவு கிடைக்கிறது. அவர்னால என்ன நிலைமை என்ன ஆகுமோ? எப்படி பதில் சொல்லுவோம்? இது எல்லாத்துக்கும் தான் அல்லாஹ் தஆலா. அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க போனா பாயில படுத்து பண்ணுடைய அடையாளம், பாய் பண்ணுடைய அடையாளம் பட்டியல் மேல உட்கார்ந்து பார்த்தா வீட்டுல பெருசா சாமானம் ஒன்றும் இல்லை. ரெண்டே சாமானம் தான் முழு வீட்டுல நீ சின்னோடு. வீட்டுல சாமானம் என்ன இது? ஒரு ஓரத்துல கொஞ்சம் அந்த கோதுமமா கொஞ்சம் நீ கீழே போட்டு வச்சு அதை போடுறது போட்டு அதுக்கு வேற ரெக் அப்படி அப்படியெல்லாம் இல்லை. அது சும்மா கீழே ஒரு போர்வையில மாவு கொஞ்சம், அங்கே ஒரு தோல் திருச்சி ஆகி நினைக்கிறேன். திவாரி அப்போ தோல் திருச்சி இன்னொரு சாமான் ரெண்டு. இவ்வளவுதான் வீட்டுடைய சாமானம், மொத்த சாமானம். யாரையும் முழு உலகத்தின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இவ்வளவுதான் மொத்த சாமானம். அவர் எப்படி பண்ணி கட்டிக்கிறாரு? பாயில பண்ண படுத்தி மேலாம் அடையாளம் நீக்குது. உமர் இறக்கம் தானே நம்சாசனமோட கண்ணால கண்ணீர் வருது. உமர் அவங்க அழுகுறாங்க. ஏன் உமர் அழுகுறீங்க? இல்ல யாரும் சொல்லலாம், அல்லாஹ் மறுத்து வாழ்ற இந்த கைசர் கிஸ்ரா இவன் எல்லாம் எப்படி வாழ்றாங்க? நீங்க அல்லாஹ்வோட தூதர், உங்களோட நிலைமை எப்படி இருக்குது? அல்புல அந்நியவர்களுக்கு, அந்நிய அரசர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி, அவருடைய தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி எங்கட தலைவருக்கு கொடுக்கப்பட்டா நல்லா இருக்குமேன்னு ஒரு சின்ன ஒரு ஆசை, ஒரு சின்ன ஒரு எண்ணம் வருது. அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க. உமர் சாதி கொண்டினவங்க இதை கேட்டோன்னே உட்காந்துட்டாங்க. வரக்கூடாது உமர்ந்த உள்ளத்துல வந்து எல்லாம் இதுக்கு மருந்து செய்யும். இது நோய், இது நோய், இதுக்கு மருந்து செய்யும். அதான் சொல்ல போனாங்க. கண்ணியமானவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட உடனே கேட்டாங்க, என்ன உமர், அமா தர்தா, நீங்க பொருந்திக் கொள்ளலையா? அல்லாஹ் தஆலா இந்த துனியாவை அவர்களுக்கு அவசரமாக உலகத்துல கொடுப்பதை, எங்களுக்கு தாமதமாக ஆகிரத்துல அல்லாஹ் தஆலா தாரதை நீங்க ஏற்றுக்கொள்ளலையா? நீங்க பொருந்திக் கொள்ளலையா? அல்லாஹ் எவ்வளவு அழகா பிரிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு உலகத்துல கொடுத்திருக்கிறான் அவசரமாக, எங்களுக்கு தாமதமா ஆகிரத்துல நிரந்தரமா தந்திருக்கிறான். எவ்வளவு அழகான பிரிவு.
நீ இதை பொருத்திக் கொள்ளலையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த போங்க இருக்குது, அமாத்தல்லா நீங்க இதை பொருத்திக் கொள்ளலையா, உங்களோட கல்வி இதை ஏற்றுக்கொள்ளலையா என்று கேட்ட இந்த போங்குல பயந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னாங்க, ரதீது பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய வ ரசூலா. நான் அல்லாஹ் தஆலாவை ரப்பாக புரிந்துக் கொண்டேன் யா ரசூலல்லாஹ். நான் தீனை இஸ்லாத்தை தீனாக புரிந்துக் கொண்டேன். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக புரிந்துக் கொண்டேன் என்று பதில் சொன்னார். இந்த அளவுக்கு சொல்றதுக்கு என்ன பாவிச்சாங்க வார்த்தை? என்ன வார்த்தை பாவிச்சாங்க? ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஈக்கிறோமா உங்களுக்கு இந்த நல்லதையா இருக்கு. அப்படி ஆசைப்பட்டு ஒரு கவலை வந்து ஒரு கண்ணீர் வந்தது அவர்கள். அன்பான சகோதரர்களே, இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு விளங்க வாரது என்னென்றா, நாங்களும் ஈமான்ல பெரிய குறைபாடோட நாம் இருக்கிறோம் என்றது எங்களுக்கு விளங்கும். நாங்க நினைக்கிறோம் செக் பண்ணாட்டி மாசால நான் ஒரு ஈமான்தாரி என்று. இப்படி சஹாபாக்களோட தீரத்தோட எங்களை வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஈமான்ல எவ்வளவு பெரிய நோயோட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நோயான ஈமானோட எப்படி மௌத்த தப்பிக்கிறது, எப்படி கபருக்கு வைத்து ரப்பியல்லான்னு சொல்றது. இந்த பலகீனம் நிறைந்த ஈமானோட, குறைபாடுகள் நிறைந்த ஈமானோட, கலப்படங்கள் நிறைந்த இந்த ஈமானோட பேசு எப்படி தடுமாறாம ரப்பியல்லான்னு சொல்றது நான். அதனால அந்த சகோதரர்களே, எல்லாருக்கும் உண்டான 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்கன்னா 200 கோடி முஸ்லிம்கள் ஆக பெரிய தகாதா அவருடைய ஈமானை சீர் செய்ய வேண்டும், ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். மிச்சம் பேர் நினைக்கிறாங்க ஈமான் என்ன முயற்சி செய்ய, நாங்க மூமின்கள், நாங்க முஸ்லிம்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய ஈமான்தாரி சிந்தித்து பாருங்க. இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க. அவருடைய ஈமானுக்கு அவர் தேவைப்படுறாரு. அவருடைய ஈமான ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்குண்டா நான் நீங்கள் எவ்வளவு தேவையுள்ளவர்கள். அந்த காலத்தை விட்டு ரொம்ப தூரமான காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பித்னாக்கள் நிறைந்த காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால அன்பான சகோதரர்களே, எல்லா ஆண்களும், எல்லா பெண்களும், எல்லா வாலிபர்களும் அவருடைய ஈமானை பலப்படுத்துவதின் தேவை சாப்பாடு தண்ணியின் தேவையை விட மிக மிக அதிகமாக இருக்கிறது. எங்களுக்கு சாப்பாடு எவ்வளவு தேவை, எங்களுக்கு தண்ணி எவ்வளவு தேவை, இதை விட அதிகமான தேவை முஸ்லிம்கள் அவங்களுடைய ஈமான பலப்படுத்துறது, ஈமான பலப்படுத்துறது, ஈமான சீராக்குறது, ஈமான் உள்ள நோய்க்கு ட்ரீட்மெண்ட் செய்யுது. இதுதான் பெரிய தேவை. இதை இன்னைக்கு நாங்க விளங்க சஹாபாக்கள் விளையினாங்க. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள், மிகப்பெரிய ஆலிம்கள், முஃப்திகள், இவர்கள் என்ன சொல்வார்கள், தால் மற்றவர்களை பேசி கூப்பிடுவாங்களா, வாங்களே, வெளியேறாங்க கூப்பிடுவாங்க, வாங்களே, எங்களோட கொஞ்சம் உட்காருங்களே, இஜ்லிஸ்னா எங்களோட உட்காருங்க, நுக்மின் தாஅத்தன், நாம கொஞ்சம் ஈமான் முஸாக்கரா செய்வோம். யார் இது? புகாரில வரக்கூடிய ரிவாயத் இது. புகாரில தலைப்பை போட்டு இருக்கிறாங்க. புகாரில வந்து பாபு மஜாலிஸில் ஈமான், ஈமானுடைய மஜ்லிஸ் என்ற ஒரு பாடல். ஈமான் மஜ்லிஸ். ஆனா இந்த பேருக்கு தெரியும் அது முஸ்லிம்கள். ஈமான் மஜ்லிஸ் சொல்றீங்களா? அது ஈமான் முஸாக்கரா. ஈமான் தான் நீக்குது. அன்பான சகோதரர்களே, அதனால ஈமான பலப்படுத்த வேண்டிய தேவை ஒவ்வொரு ஆண்களுக்கு இருக்குது, ஒவ்வொரு பெண்களுக்கு இருக்குது. இன்றைக்கு இதை பலப்படுத்தாதனால ஏன் ஈமானை நான் சீராக்கல்ல, ஈமான சீராக்குற உழைப்பை ஒவ்வொரு எல்லா இடங்களிலும் நிலைநாட்டி ஒவ்வொரு முஸ்லிமிடத்தில இந்த ஈமானை பேச கொண்டு போய் சேர்க்கல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய ஈமான் விலகினப்பட்டு சிலருடைய ஈமான் எந்த விலகினப்பட்டு என்றால் அற்ப சொற்ப சின்ன துனியாவுக்காக இஸ்லாத்தை விட்டு வெளியே பேசி முறுத்ததாக இன்றைக்கு நடந்து கொண்டு கண்பான சோதனைகள் எல்லாருக்கும் தெரியும். நாங்க யாரும் தெரியாதவர்கள் நிலைமைகள் என்று தெரியும். இது தெரியாம இருந்தாலும் பெரிய நஷ்டம். நாங்க முஸ்லிம்களுடைய விடயத்திலே கவனம் இல்லாமல் இருக்கிறோம் என்று அடையாளம் தெரியத்தான் வேணும். இதற்காக பிக்கர் செய்யத்தான் வேணும். இதற்குண்டான முயற்சிகள் செய்யத்தான் வேணும். எல்லா இடங்களையும் நடக்குது. ஒரு காலத்தை கேள்விப்படுவோம், அந்த நாட்டுல இப்படி முறுத்ததாயினாங்களாம், இந்த நாட்டுல இப்படி முறுத்ததாயினாங்களாம். அன்பான சகோதரர்களே, கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கு எங்கள நாட்டிலே சர்வ சாதாரணமா நடந்து கொண்டிருக்கிறது. பேசுவார ஜமாத்கள் சாதனை கேளுங்க, எங்கட கொழும்புலே பாருங்க, எங்கட கொழும்புலே நடந்து கொண்டுதான் இன்றைக்கு நல்ல தேடி பார்த்தீங்கன்னா சில வேலை நான் ஈக்கிற சூழ உள்ளடங்கள்லே சில வேலை அப்படி நடந்தீங்க. நாங்க பராமரிக்கும் தேடி பார்க்க வேண்டும். எங்கட ஊர்ல எங்கட மகளால் எத்தனை முஸ்லிமான ஆண்கள், எத்தனை முஸ்லிமான பெண்கள் இருக்கிறாங்க. கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் கவனிக்க வேண்டும். ஒவ்வொருத்தருடைய ஈமானை பாதுகாக்க நான் முயற்சி செய்ய வேண்டும், சிக்கல் செய்ய வேண்டும். அதுக்கு நல்லா இந்த தாவத்தில் உழைப்புகளை தந்துகிறார். சும்மா மேலோட்டமா செஞ்சுட்டு போறதுக்கு இல்ல, திட்டம் போட வேண்டும். அண்ணா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களே,
சரியா செய்யாட்டி அல்லாஹ் கலட்டி விட்டுருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லாரும். அன்பான சகோதரர்களே, முதலாவது ஒரு ஜமாத் ஒரு பகுதிக்கு அவுட் ஸ்டேஷன்ல பேசி வந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம், ஒரு ஆள் பேசி வந்தார். அவர்கிட்ட நான் சும்மா கேட்டேன், என்ன செய்தி, எப்படி வேலை செஞ்சீங்க போன சும்மா பேசி கொண்டு போல கேட்டேன். அங்க நீங்க வேலை செஞ்சு என்ன முன்னேற்றத்தை உண்டாக்கி வந்தீங்க? உங்கள்கிட்ட மாசால முன்னேற்றம் வந்தீங்க, அது சந்தேகமே இல்லை. அங்க என்ன நிலைநாட்டிட்டு வந்தீங்க, என்ன முன்னேற்றம் நீங்களுடைய சைட்ல? அப்படி கேட்டு போல அவர் இந்த காலத்துக்காக சொன்னாரு. அதிகமான பேர் புதுசாக மொத்தத்தாகி பேசிக்கிறாங்க. பலருக்கு நாங்க என்ன செஞ்சு ஆக்கி போச்சு, பேசிக்கிறாங்க, சந்திச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்களா, நாங்க முஸ்லிமாக இல்லாட்டியும் எங்களோட வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கை இப்படிதான் போகுது. ஒரு நாங்க இனி இஸ்லாத்தை வெளியே பேசி வாழ்ந்த ரெண்டு ஒன்று சார், நாங்க இப்படிதான் வாழ்றோம், எங்களோட வாழ்க்கை அப்படிதான் போகுது. இஸ்லாத்துல எந்த அடையாளம் எங்களுக்கு முஸ்லீம் ஆகிய போலே இருக்கிறது. நாங்க இஸ்லாம் இல்லாமல் இல்லை, அவனோட பாதுகாப்பு பெருசு இல்லை. அந்த அளவுக்கு ஈமான் விலகினப்பட்டு இப்ப பேசியும் அவங்க அப்படி பதில் கொடுக்குறாங்க. வாரம் இல்லை, நான் கேட்ட ஒரு ஆள் சரி வரல, பலர்களை சந்திச்சு பேசிக்கிறாங்க. ஒரு ஆள் சரி வரல, முயற்சி இன்னும் நடந்து கொண்டீங்க, பயிரஜமா வந்து நிற்கிறாங்க. இப்ப அவங்க முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நீங்க துவா செய்யுங்க, தாஜத்துல துவா செய்யுங்க. எங்களோட முயற்சி வெறுமனையா அலைகிறது மட்டும் இல்ல, அலைய வேணும், திரிய வேணும், எங்களோட புறத்தால தியாகம் நடக்க வேணும். இரண்டாவது, இரவுல இருந்து சகஜத்தை அழுவ வேணும். இன்னைக்கு அழுகை இல்லாம போயிட்டு, அழுகை இல்லாம போயிட்டு, சகஜதே தேவையில்லை இல்லாம போயிட்டு. ஒவ்வொரு தாய்களும் சகஜத்துல நேர காலத்தோடு எழுத வேண்டும், முக்கியத்துவத்தோடு எழும்போது. நான் மிக முக்கியமான விஷயத்துக்காக எழுதுகிறேன். சகஜத்துக்கு இது முக்கியமான நேரம், மிகப்பெரிய பிரச்சனையை சொல்ற நேரம். 600 கோடி மக்கள் இஸ்லாம் இல்லாம குப்புர்ல வாழ்றாங்க. 200 கோடி முஸ்லிம்கள் எத்தனை பேர் இன்னைக்கு முர்த்ததாகி கொண்டிருக்கிறாங்க, ஈமான்ல விலகினமான நிலைக்கிறாங்க. எத்தனை பேருக்கு ஈமானுடைய 70% கிளைகள் இருக்குது என்பது கூட தெரியாது. சலாசலம் ஈமான் 70% கிளைகள். இவர் ஈமான் தான் சின்னியா பாங்க, ஈமான் நான் களிமா சொல்லிக்கிறேன், அவருக்கு மறு வேற ஈமான், அவருக்கு அவரு தெரியும். சலாசலம் ஈமான் 70% கிளைகள், 70% கிளைகள். எவ்வளவு விஷயங்கள் ஈமான் என்றார். மக்கள் ஈமான் விளையினமாக, இது ரொம்ப ஆபத்தானது, பயங்கரமானது. அன்பான சகோதரர்களே, இதை சுமந்தவங்கதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கவலையை சுமந்துதான் இரவுல நிம்மதியா தூக்கம் போகல. எங்களுக்கு மாஷா அல்லாஹ் நல்ல தூக்கம் போகுது, நிம்மதியாக. அப்ப யோசிங்க, நான் எவ்வளவு கவலை சுமந்தீங்க. எனக்கு இரவுல நிம்மதியா தூக்கம் போகுது, சில வேளை தாஜரும் இல்லாம தூக்கம் போகுது என்றா நான் சுமந்த கவலையுடைய அளவு எவ்வளவு, நான் எவ்வளவு கவலை, கவலையில பாரம் எவ்வளவு. அன்பாத சகோதரர்களே, அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேணும். அதனால கவலையை சுமப்போம். எங்களுக்கு தீன சாதிக்கிறதுக்கும் துனியா தேவையில்லை. சிலவங்க நினைக்கிறான் துனியாவோடுமே, துனியா இல்லைதான் தீன செய்யணும். அதை சொல்லி நாம நல்ல துனியாவை சம்பாதிக்கிறோம் அப்படி சொல்லி அதோட ஏமாற்றம். துனியா வேணுமே தீனுக்கு, அப்பதான் தீன செய்யணும். அது துனியாவை சம்பாதிப்போம் துனியாவை தான் சம்பாதிச்சு முடிக்கிறோம். தீனை கொடுக்குற நேரத்தை கொஞ்சம் தான் கொடுக்குறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த தீனை இந்த பூமியில நிலைநாட்ட பாதுகாக்க எங்களோட ஆயுளை கொடுக்க வேண்டாங்க. ஆயுளை கொடுக்க தயாரான ஒரு ஜமாத் உலகத்தில போதுமான ஒரு ஜமாத் இருக்க வேண்டும். அப்படிதான் இந்த தீன் ஹயாத்தாக்கப்பட்டு உலகத்தில சஹாபாக்கள் ஆயுளை கொடுத்தார்கள். சஹாபாக்கள் என்ன தட்டி இருந்துச்சு, வருஷத்துல 4 மாசம், ஒரு நாளையில 8 மணிக்காலம் இல்ல, ஆயுளை கொடுத்திருந்தார்கள். ஆக கடைசி ஒரு மனிதனால கொடுக்க முடியும், தன்னுடைய உயிரை கொடுக்க முடியும். உயிரையும் கொடுக்க தயார். அந்த உயிரை கொடுக்க காட்டி என்னால் எதுவெல்லாம் செய்ய முடியும் என்று இருக்காங்க, அதையெல்லாம் நான் செஞ்சு கொண்டே இருப்பேன். சஹாபாக்களுடைய சீரத்தை படிக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு பிடிக்கப்பட்ட நேரத்தில் தாவத் கொடுக்கப்பட்டு நசாராவாகாது, நான் உனக்கு என் ஆட்சியில் அரவாசியை தாரேன், உன் ஆட்சியில் அரவாசியா, உன்னை முழு ஆட்சியை தந்தாலும் முழு அரபிகள் ஆட்சியை தந்தாலும் கண் சிமிட்டும் நேரம் அளவு கூட இந்த இஸ்லாத்தை விட்டு, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை விட்டு நான் வெளியாக மாட்டேன். கண் சிமிட்டும் நேரம் அளவு கூட. இந்த ஈமான் 200 கோடி முஸ்லிம்களுக்கு பேர் சேர வேண்டும். 200 கோடி முஸ்லிம்களுக்கு பேர் சேர வேண்டும். இந்த ஈமான் முழு உலகத்துடைய ஆட்சியை தந்தாலும் கண் சிமிட்டும் நேரம் அளவு இந்த இஸ்லாத்தோடு நான் வெளியாக மாட்டேன். அப்படின்னா அது பெரிய உழைப்பு நடக்கும். இந்த சஹாபிய கடைசியாக சம்பவங்கள் தெரியும், ஷோட்டா கடைசியா சொல்றேன். இந்த சஹாபிய கடைசியா ஒரு பானையில தண்ணிய போட்டு சூடாக்கி அதுல போட போறாங்க. நான் உன்னை கொல்ல போறேன், இதுல போட்டு கொதிக்க வச்சு கொல்ல போறேன் என்று சொல்ற நேரத்தில் அவர் தயாராகிறார். இப்ப அவரை கொண்டு போகல, அவர் அழுகிறாரு. அப்ப நினைச்சாங்க இவர் பயணிதார் போல, அவர் கூட்டி வாங்க. என்ன விஷயம்,
பயந்தீங்க போல. அப்ப வாரீங்களா எவ்வளவு தெரியுது இல்லை, நான் இது அதுக்கு பயந்து அழுகல்ல. நான் ஏன் தெரியுமா அழுந்தேன்? ஏன் ஒரே ஒரு உயிர் தான் நீங்குது என் உடம்புல, அது இப்போ போகுது அல்லாட தீனுக்காக. எனக்கு ஆசையா இருக்குது, ஏன் உடம்புல எத்தனை ரோமம் இருக்குதோ முடி இருக்குதோ அந்த அளவுக்கு உயிர்கள் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக இந்த உயிர்கள் எல்லாம் அல்லாட தீனுக்காக இல்லாமல் ஆக்கப்படணும். ஆனா அது எனக்கு இல்லையே என்ற கவலைதான் நான் அழுந்தேன். எவ்வளவு தூரம் எங்களுக்கு இந்த சஹாபி, எங்களுக்கு இந்த சஹாபிக்கு எவ்வளவு தூரம். நாங்க ஒரு நாளைக்கு 2.5 மணிக்காக கொடுத்து போட்டு நாங்க நல்ல ஒழிப்பு செஞ்சுட்டோம். மாசா 2.5 மணிக்காக பூர்த்தியா கொடுத்தீங்க. வருஷத்துல 40 நாள் 4 மாசம் செஞ்சு கொடுத்துட்டு மாசால சந்தோஷப்பட்டு கொள்றோம். இல்லாட்டி அதை விட குறை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அன்பா அந்த சகோதரி, அதனால தியாகம் உலகத்துடைய எந்த சாதனைகளும் தேவையில்லை. மீனநிலை நாட்டோட உலகத்துல சஹாபாக்கள் எந்த சாதனை என்ன தெரியுமா? ஒன்று ஹிம்மத் இருந்தது, கல்புல ஹிம்மத் இருந்தது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு வெளியாகும் அல்லாஹ் உதவி செய்வார்கள், ஹிம்மத். இரண்டாவது அந்த சஹாபாக்கள்கிட்ட முஜாஹதா இருந்தது. இந்த தீன நிலை நாட்ட உச்சகட்ட தியாகம் எதையும் செய்ய தயார். அதுக்கு வரையறை ஒன்று இல்லை, முஜாஹதாக்கு வரையறை இல்லை. எதையும் செய்ய தயார். தீன் நிலைநாட்டப்படும், நோக்கம் நிறைவேறும். எங்கள்கிட்ட தான் வரையறை. 2.5 மணித்தியாலம் சரி அவ்வளவுதான், இல்ல 40 நாள் தான் கூட்ட மாட்டேன், ஏலா என்ன தக்காதான் வரல, என்னையாவது எவ்வளவுதான் செய்யணும். வரையறை போட்டிக்கிறோம். நாங்க பெரியார்கள் எங்களை தந்தது தர்த்தீப், அது வரையறை இல்ல, தர்த்தீப். எங்களுடைய முன்னேற்றத்துக்கு முன்னாடி தர்த்தீப். கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுங்க, தர்த்தீப்ல கொஞ்சம் கொஞ்சமா மேல வாங்க மேல வாங்க மேல வாங்க, அப்படியே நின்று கொண்டிருக்கிறது இல்லை அது. அதனால அன்பா அந்த சகோதரர்களே, ஹிம்மத்தும் முஜாஹதாவும் இருந்தா இன்ஷா அல்லாஹ் சாதிக்கலாம். இதுதான் சாதனைக்குண்டான முறை. முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்?